ஒரு நாள் மழையில் சேதமடைந்த நெற்பயிர்கள் மற்றும் வயல் வாய்க்கால்கள் சுற்றி சுழன்று ஆய்வு செய்த பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் சுமார் 1,70,000 ஏக்கர் நெல் பயிர் சாகுபடி செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் தை மாதம் துவங்கியது முதல் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் திடீரென பருவம் தவறி ஒரு நாள் விடாமல் கொட்டிய கனமழையினால் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் வயலில் சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்தது. பின்னர் தண்ணீர் தேங்கி நின்றதால் நெற்பயிர்கள் அழுகியது. இதனை கண்ட விவசாயிகள் மனவேதனை அடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் விவசாயிகள் தவித்தனர். இந்த நிலையில் குறிப்பாக தரகம்பாடி தாலுகா சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி கிடக்கும் அவலத்தை பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வானது காலை வேளையிலே தொடங்கிய முதல் சட்டமன்ற உறுப்பினர் வயல் வாய்க்கால் வரப்பு மேடு பள்ளம் என பாராமல் இருசக்கர வாகனத்திலும் மற்றும் நடந்தும் சென்று பாதிப்புகளை ஆய்வு செய்து விவசாயிகளின் வேதனைகளை கேட்டறிந்தார். இந்த ஆய்வில் வேளாண் துறை அலுவலர்களை அழைத்து முறையாக ஆய்வு செய்து முழுமையாக நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எம்எல்ஏ வலியுறுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவத்தை தாண்டி பெய்த 3 நாள் கனமழையில் அறுவடைக்கு தயாரான சுமார் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் 79,000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் பருவம் தாண்டிய கனமழை பெய்த காரணத்தினால் கிட்டத்தட்ட தரங்கம்பாடி தாலுகா, குத்தாலம் தாலுகா, மயிலாடுதுறை தாலுகா, சீர்காழி தாலுகா உள்ளிட்ட அனைத்து இடத்திலையும் ஒரு 30,000 ஹெக்டேருக்கு மேலான பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. மேலும் பல இடங்களில் அதிகமான சேதமடைந்திருக்கு. அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, அனைவரும் அறுவடைக்கு தயாரான நேரத்தில் ஊடு பயிரான உளுந்து பயிர் விதைத்திருக்கிறாங்க. அதுவும் தண்ணியில மூழ்கி அப்படியே சேதமடைஞ்சிருக்கு. இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பான ஆட்சி, மக்களுடைய முதல்வராக இருக்கிறவங்க இந்த செய்தியை கொண்டு போயிட்டு இருக்கோம். இங்க நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு துறை அமைச்சர் 2 நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்ச உடனேயே இதை பார்வையிட்டு முதலமைச்சர்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் முதலமைச்சர் நல்ல செய்தி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு இதை நிவாரணமா அறிவிப்பாங்கிறத சொல்லுவாங்க.